السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மையினை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இரவு தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு மார்க்க செய்திகளை குறித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கொண்டிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பை படித்து ஒவ்வொரு நாளும் சில முக்கிய செய்திகளை நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் அறிந்து கொண்டோம். இந்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற கடைசி கட்ட ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா நபிகளாருடைய மரணம். இந்த மரண செய்தியை பொறுத்த வரைக்கும் நாம் அதை கூர்ந்து கவனிக்கிற பொழுது அல்லது அந்த செய்தியை படித்து பார்க்கிற பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த மரண வேதனை என்பது, மரண நிலை என்பது அப்படியான ஒரு நிகழ்வை நமக்கு பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. பொதுவா எல்லா நபர்களுக்குமே மரணம் ஏற்படத்தான் செய்யும். மனிதன் என்ற ஒரு இனத்துக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டாருன்னு வைங்களேன், அந்த மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு உயிர் இந்த உலகத்துல இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் மௌத்தை அடைந்தேதான் தீரக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த மரணம் வேண்டுமானால் பல வகையில் இருக்கலாம். சில பேர் இயற்கையான அடிப்படையில மூத்தை தழுவார், நைட்டு வரைக்கும் நல்லா தான் தூங்கி இருக்கிறாரு, காலையில எழுப்ப இந்திக்காத ஒரு சூழல் ஆயிடுச்சு, இப்படியான மௌத்தை பார்த்துருக்கும். ஒரு சில மக்கள் நோய்வாய்ப்பட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மௌத்தை அடையக்கூடிய நிலைகள் இருக்கு. ஒரு சில பேர் விபத்துக்குள்ளாகி மௌத்தை அடையக்கூடிய சூழல் ஆகிறதா இல்லையா? இந்த மாதிரி மரணத்தை பொறுத்த வரைக்கும் பல கோணங்கள்ல என்ன செய்யும்னா மனிதனை அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அந்த நேரம் வருகிற பொழுது என்ன செஞ்சிடும், எந்த முறையிலாவது ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக வந்தடையக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அது இதே நிலைதான் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும். ஏன்னா ரசூல்லா மனித இனத்தை தாண்டியவர்கள் கிடையாது, அவர்களும் மனிதர் தான். 40 வயது வரைக்கும் சாதாரண மனிதராகத்தான் வாழ்ந்தார்கள். இறைவன் 40ஆம் வயதில் தான் கூடுதலாக ஒரு அதிகாரத்தை, ஒரு பட்டத்தை, ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். ஏன் மார்க்கத்தை, என்னுடைய செய்திகளை நான் அறிவிக்கக்கூடிய இந்த வழி செய்தியை உன் சமுதாய மக்களுக்கு உன் பொறுப்பால் என்ன செய்ய வேண்டும், நீ எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறானா இல்லையா? அந்த ஒரு பாக்கியத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடைகிறார். அப்ப இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்குமே இந்த மரணம் என்பது அவர்களினுடைய அந்த வாழ்நாள் முடிய போகக்கூடிய நேரத்திலே படும் பயங்கரமான ஒரு ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கிட்டத்தட்ட 63 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே திங்கட்கிழமை என்ன செய்கிறார்கள், அவங்களுடைய மரணத்தை அடைகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பும் திங்கட்கிழமை தான், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பும் திங்கட்கிழமையாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த மௌத்தை அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதரவர்கள் அடைந்த வேதனை என்பது சொல்லனா துன்பங்களுக்கு ஆளான ஒரு விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த மௌத்தை அடையக்கூடிய சூழல்ல அதற்கு முன்னாடி அந்த சில 3-4 நாட்கள் அனுபவித்த நோய்வாய்ப்பட்ட சூழல் இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு ஏற்பட்டு விட்டதா என்று சொல்லி நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு, நமக்கு பிரமிப்பு ஊட்டக்கூடிய அளவிற்கு அந்த காட்சி நமக்கு என்ன செய்கிறது, அழகிய ஒரு படிப்பினை தருது. ரசூலுல்லாஹ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப திரகாத்திரமாக வாழ்ந்து வந்தார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 2 இதெல்லாம் போர்க்களத்தை சந்தித்தாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில 19 போர்க்களத்தை சந்தித்தார். ரசூலுல்லாஹ் சந்தித்த அத்தனை போர்க்களங்களும் இளைய பருவத்தில் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் நபியாகவே 40 வயசுல தான் ஆகுறாங்க.
40 வயது என்பதே இன்னைக்கு ஒரு மனிதன் வாழக்கூடிய நிலையில ரொம்ப கடினமான ஒரு சூழல். அந்த 40 வயசு ஆகிற பொழுது நோய் ஒண்ணு அண்டு ஆரம்பிச்சு, உடல் எல்லாம் சோர்வாயி, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நின்றுட்டோம்னு சொன்னா காலெல்லாம் பட்டு பயங்கரமாக வலிக்கக்கூடிய ஒரு சூழல். கொஞ்ச நேரம் ஓய்வு வேணுமே, இப்படி எல்லாம் என்ன செய்வோம், நமக்கு நாமே ஓய்வை தேடக்கூடிய அம்சம் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்காக, எதிரிகளோடு சண்டையிடுவதற்காக வேண்டி சந்தித்த அத்துணை போர்க்களங்களும் 50 வயதிலிருந்து 60 வயதுக்கு உள்ளாகத்தான் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். 50 வயசுக்கு மேல 50, 52, 53 இந்த ஏஜ்ல தான் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போர்க்களத்துல சந்திக்கிறாங்க. ரசூலை எப்படி திடகாத்திரமாக சக்தி பெற்றவராக வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, மதீனா நகரத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சப்தம் கேட்கிறது. அப்ப என்ன சப்தம் என்று அதை பார்ப்பதற்காக இரவு நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சேல மூட்டப்படாத குதிரையில என்ன பண்றாங்க, படும் பயங்கரமா டிராவல் பண்ணி எங்க இருந்த சப்தம் ஏற்படுகிறது, என்ன பிரச்சனை, யார் ஏதாவது ஊருக்கு வந்து இடங்கள் கொடுக்குறாங்களான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் சேலம் முட்டமிடாத குதிரையில டிராவல் பண்ணி போறாங்க. சேனம் மூட்டப்பட்டதுன்னா குதிரைக்கு உண்டான அந்த கடிவாளத்தை போட்டிருப்பாங்க, கண்ணுக்கு பக்கத்துல என்ன செய்வாங்க, அது எங்கேயும் விரண்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதுக்காக கடிவாளம் போட்டிருப்பாங்க. முன்னாடி குதிரையை ஓட்டுவதற்கு கயிறு இருக்கும், உட்கார்றதுக்கு சீட் இருக்கும், எல்லா பக்கம் என்ன செய்வாங்க பெர்ஃபெக்டா போட்டு வச்சிருப்பாங்க, பாதுகாப்பா ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி. அப்ப இதான் சேலம் மூட்டப்பட்ட குதிரை. இது எதுவுமே இல்லாம ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா அந்த குதிரையில வீரத்தோடு இரவு நேரத்துல மக்களை காப்பதற்காக வேண்டி பயணம் பண்ணுகிறார். இந்த ஹதீஸ்ல வர்ணிக்கக்கூடிய வார்த்தை வருகிறது, அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த நேரத்தில் ஒரு கடல் அலையை போன்று குதிரையில குதித்து வந்தார்கள். கடல் அலை இப்படி வளைஞ்சு வருமா இல்லையா, அது மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த குதிரையிலே வருகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர்களுடைய ஆட்டம், அந்த ஒரு அசைவு எப்படி இருந்தது, ஒரு கடல் அலையை போன்று வந்தது. ரசூலுல்லாஹ் தடுமாறி கீழே விடல, அல்லாஹ்வின் தூதரவர்கள் இடறு கீழே விழுந்துடல, அதுலயும் ரொம்ப திடகாத்திரமாக ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கெத்த வந்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல அறிவிக்கிறாங்க. அப்ப இப்படி அல்லாஹ்வின் தூதர்களுடைய வாழ்க்கை அந்த வயதிலும் எப்படி திடகாத்திரமாக சக்தி பெற்றவராக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒரு கட்டம் வருகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சகாப்தம் இந்த உலகத்தோடு முடிவுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மௌத்தை குறித்தான சில முன்னறிவிப்பு செய்திகள் வருகிறது. நேற்றைய தினமே சில செய்திகளை பார்ப்போமா இல்லையா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே மக்களை நோக்கி என்னிடமிருந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் இந்த வருடம் உங்களோடு ஹஜ் செய்கிறேன், ஆனால் அடுத்த வருடம் ஹஜ் செய்வதற்கு உங்களோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே அந்த மரணம் வருவதற்கான சிம்டம்ஸ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எடுத்து வைக்கப்படுகிறது. இது ஒரு முன்னறிவு. எப்பயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறைதான திருமறை குர்ஆனை என்ன செய்வார்கள், மறுபதிவு செய்து விட்டு செல்வார்கள். ஆனால் அந்த கடைசி ரமலானிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு 2 முறை குர்ஆனை மறுபதிவு செய்தார்கள். நேற்றைய தினம் அந்த செய்தியை பார்த்தோம். அப்பையும் அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு புறம் சிம்டம்ஸ் தெரிகிறது. எப்பயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறைதான் குர்ஆனை மறுபதிவு செய்வார்கள், என்ன இந்த வருடம் 2 முறை செய்கிறார்கள், ஏதோ ஒரு முடிவு வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தொடர்ச்சியாக வகை செய்தியை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசி கட்டத்திலே ஹஜ்ஜத்துல் விதாவிலே எல்லாருக்கும் முன்னாடி ஒப்புதல் கேட்டார்களா, சாட்சி கேட்டார்களா, சாட்சியை கேட்டுவிட்டு இறைவா நீ இதுக்கு சாட்சி என்று சொல்லி வானத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் கைகளை உயர்த்தினார்கள். இன்றோடு இந்த மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டே என்று சொல்லி அந்த நேரத்திலும் வகை செய்தி தனக்கு முடிக்கப்பட்டு விட்டது, அப்ப என்னுடைய வாழ்நாளும் முடிக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு சிம்டம்ஸ் அல்லாஹ்வின் தூதருக்கு ஏற்பட்டு மக்களுக்கு மத்தியிலே செய்தி அறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மரணம் நெருங்கக்கூடிய காலங்களை குறித்தான அடையாளங்கள், அறிவிப்புகள், முன்னறிவிப்பு செய்திகள் இம்மாதிரியான சில நிகழ்வுகள் மூலமாக எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரினுடைய கடைசி 3-4 நாட்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய நாட்கள் அதுதான். அந்த இடைப்பட்ட 3 நாட்களிலே 4 நாட்களிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பட்ட இன்னல்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உடல் சரியில்லாத பயங்கரமான படுமான நிலை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு தலைவலி ஏற்படுகிறது. திடீர்னு
விளக்கம் போல எல்லா விதமான பணியும் செய்யறாங்க, வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறாங்க, எல்லா விதமான பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு சின்னதாக ஒரு தளபதி ஏற்படுகிற பொழுது தன் வீட்டாரை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருகிறார். எல்லா மனைவிமார்கிட்டையும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த உடம்பு சரியில்லாத அந்த நேரத்துல கடுமையான நோய்வாய்ப்படுகிற பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கிட்டத்தட்ட 11-12 திருமணங்கள் பண்ணியிருந்தாங்களா இல்லையா, அத்தனை மனைவிமார்கள் இருந்தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் யாருக்கும் அநீதி இழைக்காமலும் என்ன செய்வார்கள், குறிப்பிட்ட நாட்கள் சரிக்கு சமமாக தங்குவார்கள் ஒவ்வொரு மனைவி வீட்டிலே. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த கட்டத்தை அடையும் போது, உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு வீட்டில இருப்பதற்கு ஆசைப்படுகிறார். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஆசையோடு இருக்கிறார். ஏனைய மனைவிமார் வீட்டுல இருக்கும் போது ரசூலுல்லாஹ் அந்த உடல் சோர்வாக இருக்கும் போது, உடல் நலம் குன்று இருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, நாளைக்கு எங்க இருப்பேன்னு தெரியலையே, நாளைக்கு எங்க இருப்பேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 முறை என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு புரிந்து விட்டது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆயிஷா அம்மையார் அவங்களுடைய வீட்டில் இருப்பதற்கு ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நேரா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, அந்த கடைசி சில நாட்கள் ஆயிஷா நாயகியோட என்ன பண்றாங்க, உடம்பு சரியில்லாத நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமான உடல்நலம் பயங்கரமான ஒரு நிலைக்கு சோர்வாக போய்கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ரொம்ப மனவேதனையோடு ரொம்ப கஷ்டத்தோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்க்கிறார். எப்படி இருந்தவர் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்களை என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து கொண்டே பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டில் இருந்து கொண்டு பாத்திமா நாயகி தன்னுடைய மகளை நோக்கி சொல்லுகிறார்கள், பாத்திமாவே எனக்கு இந்த நிலையில மௌத்து வந்துடும் போல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளை நோக்கி சொல்றாங்க. ஒரு பெத்த பிள்ளையை நோக்கி ஒரு தகப்பனார் தனக்கு ஏற்படக்கூடிய மௌத்தை குறித்து என்ன பண்றாங்க, இந்த நிலை எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இதுல என்ன செஞ்ச என்னுடைய கதை முடிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி என்ன பண்றாங்க சொல்லுகிறார்கள். அதை கேட்ட உடனே பாத்திமா நாயகி கதறி அழுகிறார். என் தகப்பனார் என்னை விட்டு போகிறாரா என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து பாத்திமா நாயகி கதறி கதறி அழுகிறார். அதை நிப்பாட்டக்கூடிய விதமா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறார்கள், பாத்திமாவே நீதான் சொர்க்கத்திலே பெண்களுக்கான தலைவியாக இருப்பாய் என்று சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்டவுடனே பாத்திமா நாயகி கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி 2 விதமான நிகழக்கூடிய நடக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்தியாக ஒரு அறிவிப்பாக செய்து விட்டார். மீண்டும் உடல் நலம் பயங்கரமான முறையில இருக்கிறது. எல்லா மனைவிமார்களும் ஒன்று கூட இருக்கிறான். எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள், என்னால உடம்பினுடைய வேதனையை தாங்க முடியல, எனக்கு அவ்வளவு ரொம்ப தொண்டையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கரகரன்னு ஆகி போச்சு, தொண்டையெல்லாம் பிடிச்சிருச்சு, ரசூலுல்லாஹ்வோட பேச முடியல, கத்த முடியல. ரொம்ப ஒரு மெல்லிய குரல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேசுகிறார். நம்ம சின்ன காய்ச்சல் ஏற்பட்டா நமக்கு எப்படியான ஒரு சூழல் ஏற்படும், ரொம்ப நேரம் பேச முடியாது, உட்கார முடியாது, கைகால அசைக்க முடியாத ஒரு சூழல். ஆனா நபிமார்களை நோக்கி அவங்களுக்கு எப்படியான வேதனை ஏற்படும் தெரியுமா, நபித்தோழெல்லாம் பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தேவைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களிலே 2 நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த வேதனை நோயினுடைய தாக்கம் எனக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நபிமார்களுக்கு இப்படியான சூழல் தான் இருக்குமா. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வேதனையை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லா மனைவிமார்களும் ஒன்று கூட இருக்கிறாங்க. என் தலையில கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்கள், என்னால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்ல என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லா மனைவிமாரை நோக்கி சொல்லுகிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெரிய பேசல என்ன பண்றாங்கன்னா உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு 7 தோள்பை நிரம்ப என்ன பண்றாங்கன்னா தண்ணீரை அள்ளி ரசூலுல்லாஹ்வினுடைய தலையில ஊற்றுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கு. இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாம ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மனைவிமாரை நோக்கி இப்படியான செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மனைவிமார்களை நோக்கி சொல்லுகிறார். இப்படியெல்லாம் தண்ணீரை ஊற்றியதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எழுந்துக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில் எப்படியாவது இன்னும் மார்க்க உபதேசங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடைசி கட்டத்தில் கூட ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா இல்லையா, போட்டி இருப்பவரை இருந்து எச்சரிக்கை செய்யுங்க,
அந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீண்டும் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ கொள்கையை சொல்லுவதற்காக வேண்டி மக்களை உறுதிப்படுத்துவதற்காக மக்களை பலப்படுத்துவதற்காக பள்ளிவாசலை நோக்கி செல்லுகிறார்கள். அந்த நோயினுடைய தாக்கத்திலே 2 பேரை தாங்குதலாக வைத்துக் கொண்டு 2 பேருடைய தோழ ரசூலா கையை போட்டு தன்னுடைய பெருவிரல், கால் இருக்குல்ல, பெருவிரல் இருக்கா இல்லையா, தரையிலே இடுபடுகின்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரவர்கள் வீட்டிலே இருந்து பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். நம்ம நிலையை யோசிச்சு பாருங்க. சின்ன தலைவலி காய்ச்ச வந்தா கூட என்ன செஞ்சிருவோம்? ஏன் போய் ஜமாத் தொழுகைக்கு வரல, ஏன் ஃபஜருக்கு ஆளக்காரம், ரொம்ப டிராவல் பண்ண டயர்ட் ஆயிடுச்சு, பயங்கரமான தலைவரை எந்திரிக்க முடியாத ஒரு சூழல் ஆயிருச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு சூழல், என்னால் நின்று கொள்ள முடியாது, எவ்வளவு காரணத்தை சொல்றோம். ஆனா இறை தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், மகத்தான பணியை செய்தவர், மகத்தான நற்குணம் கொண்டவர். அந்த இறை தூதர் மரண நேரத்திலேயும் அந்த உடல் நலம் பயங்கரமாக சோர்வான நிலையிலும் 2 பேரை தூண்களாக வைத்து அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஜமாத் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள். மிம்பரிலே ஏறி நின்று எவ்வளவோ அறிவுரை மக்களை நோக்கி சொன்னார். ஒவ்வொரு அறிவுரையும் சொல்லுகிற போது ரசூல்லா தலையில கட்ட போட்டு வர்றாங்க. தலைவலியோடு இருக்கிறாங்களா இல்லையா? கட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா மிம்பரிலே ஏறிக்கொண்டு அபூபக்கரை பற்றியான ஒரு செய்தியை அறிவிக்கிறார். எனக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த நண்பர் ஒருத்தர் இருக்கிறார்கள், அது அபூபக்கர் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு உலக காரியத்துல செல்வாக்கு, செல்வ விஷயத்திலே நட்பு ரீதியாக எனக்கு அவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று வந்தாரா இல்லையா, அதை தாண்டி செல்வ விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு பயங்கரமா என்ன பண்ணாங்களா, உதவி செய்தார். அதுக்காக நான் என்ன செய்ய முடியாது, அபூபக்கரை உற்ற தோழராக ஆக்கிக் கொள்ள முடியாது, உலகத்துக்காக ஆக்கிக் கொண்ட மாதிரி போயிருமா இல்லையா? அந்த அளவுக்கு அபூபக்கர் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவன் சொல்லி மரண நேரத்திலே மிம்பர்ல ஏறி நின்று எல்லா மக்களுக்கும் சொன்னார். மீண்டும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் மக்களுக்கு மத்தியில் அறிவு சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸாராக்களையும் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களின் நபிமார்களுடைய அந்த கபரஸ்தானை, அந்த மன்னரைகளை வணங்கும் இடங்களாக எடுத்துக் கொண்டார்களா இல்லையா? அதனால் அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரவர்கள் அங்கே மக்களுக்கு அறிவுரையாக சொன்னார். என்னையே அந்த மாதிரி ஆக்கிறாருங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதி கட்ட நேரத்துல ஏன் மௌத்தை வச்சு என்னுடைய மரணத்தை வைத்து என்னை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது, இதற்கு முன்னால் இந்த மக்கள் அப்படி ஆக்கினார்கள், அல்லாஹ் அதனால் சபித்து விட்டால் அந்த நிலையை சமுதாயத்துக்கு ஏற்படுத்த கூடாது என்று சொல்லி எவ்வளவு அக்கறை ஒரு மௌத்து நேரத்தில் இருந்தாங்க பாத்தீங்களா? யாருக்குங்க இந்த சிந்தனை ஏற்படும்? என்ன நமக்கு உண்டான மௌத்து வரும்போது நம்மளால என்ன யோசிப்போம்? சொத்தை யாருக்கு பிரிச்சு கொடுப்போம், எப்படிலாம் மரண சாசனம் செய்வோம், என்ன எங்க அடக்கம் பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்தடுத்து என் குடும்பத்தை யாரு பார்த்துப்பா, என் முள்ளை யாரு பார்த்துப்பா, என் அம்மா அப்பா யாரு கவனிச்சுப்பா, இதெல்லாம் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் சக்கராத்துடைய நேரத்துல. ஆனா ரசூல் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மனைவி இருக்கிறாங்க, மகள்கள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னாடி வரவே இல்லை. முழுக்க முழுக்க சமுதாயத்தை பயந்தவர்களாக அந்த சமுதாயத்தை நோக்கி அவர்களை மென்மேலும் திருத்த வேண்டும், அவர்கள் எந்த விதத்திலும் குஃப்ரை நோக்கி, சிறுக்கை நோக்கி என்ன செஞ்சிடக்கூடாது, பிரயாணம் பண்ணி மீண்டும் போய்விடக் கூடாது என்று சொல்லி கடைசி வட்டத்திலேயும் இணை வைத்து குறித்து என்ன செய்தார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். தான் இருக்கக்கூடிய சொத்து பத்துகளை எல்லாத்தையும் தர்மம் பண்ணான். ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து குடும்பத்தாருக்கு போய் சேரார். அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை செலவுகளுக்கு ஒதுக்கிவிட்டு இதை மாத்திரம் வைத்து என்ன செய்வாங்க, ஏனைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சொத்துக்களை பிரித்து கொடுத்துருவாங்க. சரி, சொத்தும் அந்த அளவுக்கு இருந்தேன் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கோவேறு கழுதை, சின்ன சின்ன ஆயுதங்கள், ஒரு நிலம் இருந்துச்சு, இவ்வளவுதான் சொத்து. இதையும் என்ன செஞ்சிருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு சூழல். அல்லாஹ்வின் தூதரினுடைய உலக வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. மரண நேரத்தில் மக்களை நோக்கி என்ன செய்தார்கள், இப்படியான அறிவுரைகளை சொல்லிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வருகிறார். ஆயிஷா நாயினுடைய மடியிலே வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாய்கிறார். உடம்பு முடியாத ஒரு சூழலா இல்லையா? ஆயிஷா நாயகி குறிப்பிட்டு காட்டுறாங்க,
ரசூல்லா என் மீது சாய சாய அல்லாஹ்வின் தூதருடைய கனம் உடல் எடை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சக்கராத்துடைய நேரம் வருகிறது. ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னா, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில கடைசி 3 அத்தியாயங்கள் இருக்கிறதா இல்ல, குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாக்களை ஓதி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு தன்னுடைய கைகளால் ஓதி ஊதி என்ன செய்கிறார்கள், உடல் நலம் சரியாவதற்காக வேண்டி உடலிலே தேய்க்கிறார், ஓதி பார்க்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் மனைவியினுடைய பாசம் ஒரு கணவனிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா? படுத்த படுக்கையாக இருக்கிற போது நாமெல்லாம் உதரை தள்ளிட்டு போவோம், இவரால ரொம்ப இடங்களா இருக்குது, இவருக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போறது அள்ளி போறது, இப்படியான ஒரு சூழலாம் வேலை போய்கிட்டே இருக்கு. ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னோடு அணைத்துக் கொண்டு கட்டி பிடித்தவராக என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹின் மீது ஓதி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மரண நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்துல மூத்து வரக்கூடிய அம்சம் ஆயிருச்சு, அதனால எனக்கு நாளைக்கு மறுமையில எப்படியான சிறப்பை கொடுக்க வேண்டுமா தெரியுமா? உமை யுத்தி இல்லாஹ் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுகிறாரோ அப்பேற்பட்ட நபர்கள் நாளைக்கு மறுமையிலே உலாயிக்க மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. உன்னுடைய அருளை பெற்ற நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் ஷஹீதுகளோடும் யாரெல்லாம் நல்ல மக்களாக மரணித்தார்களோ அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இதுதான் நண்பர்கள் வட்டாரங்களிலேயே மிக சிறப்பான ஒரு நண்பர்கள் வட்டாரம் என்று சொல்லி அந்த வகையில என்னை சேர்த்துவிடு என்று மவுத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அழகிய பிரார்த்தனையை கேட்கிறார். உலகத்தில மூர்த்தி அடைந்ததற்கு பின்னாடி மறுமையில இந்த பாக்கியத்தை எனக்கு தா இறைவா, எனக்கு அப்படியான சொர்க்கத்தை கூட இறைவா. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எங்க இருக்குன்னு பாருங்க, எப்படி முழுக்க முழுக்க மறுமை தொடர்போடு மார்க்கம் தொடர்போடு சொர்க்கத்தின் மீதான ஆசையோடு அல்லாஹ்வின் தூதர் அவருடைய மரணம் அமைந்திருக்கிறது. யோசித்து பாருங்க. இந்த நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். செய்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் என்னவாகுதுன்னு சொன்னா, கடைசி நொடி பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு ஏற்படும். கடைசி நாள், கடைசி நிமிடம், கடைசி நொடி பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அடையக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், ஃபிர் ரஃபீக்கல் அலா, யா அல்லாஹ் என்னை உயர்ந்தோர் ஆகிய ஒருவரோடு நீ ஆட்சி வைப்பாயாக என்று சொல்ல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஷஹாதத்தை முடியக்கூடிய அந்த நொடி பொழுது எல்லாரும் திக்காக நிற்கிறாங்க. அபூபக்கர் ரதி, உமர் ரதி, ஏழை நபித்தோழர்கள், மனைவிமார்கள், மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய கண்கள் மேலே செல்லுகிறது, சக்கராத்தினுடைய நிலை வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எல்லோரும் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிய போகக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி கலிமாவை முடித்துவிட்டு எந்த கையை உயர்த்தி ஏகத்துவ கொள்கையை மக்களை நோக்கி சொன்னார்களோ அந்த கைகளை உயர்த்துவதாக ரசூலுல்லாஹ்வுடைய கரம் என்ன செய்கிறது, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வினுடைய வீட்டிலே அவங்களுடைய ஷஹாதத் முடிகிறது, உடல் பிரிகிறது, உயிர் என்னவாகிறது, அல்லாஹ்வின் புறத்திலே கைப்பற்றப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதனுடைய மரண நேரம் என்பது, அந்த மௌத்தினுடைய நேரம் என்பது அங்கே இருந்து பார்க்கக்கூடிய சூழலை கேட்கிற பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்கக்கூடிய ஒரு சூழல். எத்தனை எதிர்த்தோழர்கள் பார்க்கிறார்கள், எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், கதறுகிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய 63வது வயதிலே அந்த நிலை பொழுதுல என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அப்படியே சரிகிறார்கள், ஷஹாதத் ஏற்பட்டு மௌத்தை அடைந்து விடுகிறார். முஸ்லிம்கள் படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன சாதிச்சிட்டோம், மௌத் வரக்கூடிய நேரம் வருகிறது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்லி யாராலும் சொல்லிவிட முடியாது, எந்த நிலையிலே வரும் என்று சொல்லிவிட முடியாது. அவ்வளவு பணிகளை செய்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு நோயினுடைய தாக்கத்தை தாங்க முடியவில்லை, உடல்நிலை சரியில்லாத நிலைகளை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், நமக்கெல்லாம் சக்கராத்துடைய மௌத்திலே மலக்குமார்கள் நம்மை வேதனை பிடித்தனால் நம்மால் தாங்க முடியுமா? கெட்டவனாக இருக்கிற பொழுது முகத்திலேயும் முதுவிலையும் அடித்து உயிரை போய் கைப்பற்றுவார்கள்.
நீ வந்து உனக்கு உண்டான நேரம் வந்துருச்சு, வரமாட்டேன்னு கெட்டவன் சொல்லுவான், அடிச்சு மலக்குமார்கள் புடுங்கிட்டு போவான். நல்லவனாக இருந்து பாருங்கள், தொழுவையாக இருந்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் இப்படி மௌத்து நேரத்திலேயும் 2 பேரும் துணையோடு தொழுகைக்கு சென்றார்கள். நீங்கள் உங்களுடைய தொழுகையை ஆரோக்கியமான நேரத்திலாவது சரியாக நின்று வணங்கி வழிபட்டு வாருங்கள், உலகங்களோடு இருங்கள். நல்லவனாக மௌத்தை அடைகிற பொழுது மலக்குமார்கள் உங்களுடைய உயிர்களை ஒரு தோல் பையில் இருந்து ஒரு நீர் எப்படி அழகிய முறையில் சுலபமாக வெளியே வருமோ அது மாதிரி உங்களுடைய உடலை விட்டு மலக்குமார்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. செயல்பாட்டை திருத்தி அமைக்கணும், ஷிர்க்கிலிருந்து விலகி வரணும், இறை நம்பிக்கையோடு இருக்கணும், அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ் மேல அவநம்பிக்கை வைக்க கூடாது, இறை நம்பிக்கையில சரியா இருக்கணும், ஹராம் ஹலால பேணி சரியான முறையில் நடக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், அவதோடு பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய மரணமும் என்னவாக இருக்கும்? கடைசி கட்டத்திலே அல்லாஹ்வின் கொள்கையை, அந்த கலிமாவை ஒழிந்தவராக மௌத்தை அடைகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது பிரம்மாண்டமான ஒன்று. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் கற்றுத்தரக்கூடிய பாடம். இதுக்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஜனாசாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், உமர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். உமர் யார மௌத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. யாராவது அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு அப்படி மிரட்டுகிறார். ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்க, கதை முடிஞ்சிருச்சு தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அபூபக்கர் உமரை நோக்கி நிதானமாக இருங்கள், ஏன் பொறுமையா இருங்க. நேரம் அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்திக்கிறாங்க. முகத்தை மூட இருக்கக்கூடிய கஃனை விளக்கி விட்டு அல்லாஹ்வின் தூதருடைய நெத்தியில முத்தமிடுகிறார்கள். அபூபக்கர் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணம் கவர்ந்தீர்கள், மௌத்துக்கு பின்னாலும் அழகிய நறுமணத்தோடு என்ன பண்றீங்க நீங்க இருக்கிறீங்களேன்னு சொல்லி அபூபக்கர் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லிவிட்டு நேரடியாக வந்து உமர் இருக்கிற தகவலை தெரிவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் மனிதர் தான், அவர்களுக்கும் இழப்பு ஏற்படும் தான். அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழல். என்ன விளங்கணும், நாங்க இருக்கக்கூடிய நபித்தோர்களால ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு பாசத்தோடு நேசத்தோடு அல்லாஹ்வின் தூதருக்காக வாழ்ந்திருப்பார். அல்லாஹ்வுடைய கொள்கைக்காக ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அதுக்காக நாம ரசூலுல்லாஹ்வுடைய துணை நிற்போம் என்று சொல்லி எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பவருடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும். யார் இறந்துட்டான்னு சொல்லாதீங்க, இன்னும் அவர் வாழணும், இன்னும் பிரச்சாரம் பண்ணணும், அதுதான் நம்முடைய சிந்தனை. ஒரு நல்லவருடைய மௌத்தை பார்க்கும் போது என்ன நிலை ஏற்படும்? இவருக்கெல்லாம் மௌத்து இந்த காலத்துல வரணுமா? இப்படியெல்லாம் தொழுதாரு, இப்படியெல்லாம் நோன்பு வச்சாரு, எவ்வளோ அமல்களை செய்தார், இன்னும் உயிரோடு இருந்த கூடுதலான அமலை செஞ்சு பிரம்மாண்டமான பெரிய சொர்க்கத்தை எல்லாம் அடைந்திருப்பாரு என்று சொல்லி நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் இருக்குமா இல்லையா? இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே ஏனைய தோழர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்று செய்திகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய, திருப்பி போடக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ஒரு முதல் கல்லாக, மயில் கல்லாக, அழகிய அடிப்படையான ஒரு வரலாற்று செய்தியாக நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பு முதல் அவங்களுடைய சக்கராத்தினுடைய நேரம் மௌத்து வரைக்கும் நடைபெற்ற ஒவ்வொரு இன்ச்சான சின்ன சின்ன செய்திகளும் கூட என்ன செய்கிறதுக்கு நமக்கு பிரம்மாண்டமான படிப்பினைகளை தருகிறது. ஆகையினால் இந்த 10 நாட்கள் நாம் கேட்டறிந்த செய்திகளையும் நாம் அறிந்த வரலாற்று விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டும், ஏனைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நாம் மறுமைக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதை சரியான அடிப்படையில சீர்படுத்தி அமைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே இப்படியான துயரத்திற்கு மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறார்களே, ஆனால் நானெல்லாம் எம்மாத்திரம் சாதாரண மனிதன், அவ்வளவு தப்ப செஞ்சிருக்கிறேன், அவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறேன், ஒரு நாளும் சில நேர தொழுகைகளை விட்டிருக்கிறேனே, இதுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க போறேன், எப்படி எல்லாம் பதில் சொல்ல போகிறேன், என் மௌத்து எப்படி இருக்குமோ என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே சாகிற வரைக்கும் அந்த உள்ளுணர்வு என்ன செய்ய வேண்டும், உள்ளத்திலே ஏற்பட்டு அதை எப்படியாவது மாற்றி அமைக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே நான் சரியாக அமைத்துக் கொள்வேன். என்னுடைய மரணம்
இலகுவான முறையில் இருக்க வேண்டும். அந்த மரணத்தின் மூலமாக உலகத்திலே செய்த அமல்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற வேண்டும். நபிகள் நாயகம் எப்படி அங்கே சில அழகிய நண்பர்களோடு இருப்பதற்காக பிரார்த்தனை செய்தார்களோ அந்த பிரார்த்தனை நம்முடைய வாழ்க்கையை நினைத்துக் கொண்டு அங்கே அதுபோன்ற நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் அந்த அழகிய நட்புறவோடு இணைச்சிய வேண்டும். நாமும் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தவர்களுக்கும் இந்த பயானை இந்த 10 நாட்கள் கேட்டறிந்த உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை தருவானாக என்று கூறி இன்றோடு இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.